பேஸ் பென் செம்மையாக வந்து ஒர்க் ஆகுது. தண்ணிலையும் அவ்வளோ அழகாக வந்து நம்மளால் வந்து எழுத முடியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் பென் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்பேஸில் யூஸ் பண்ணாலும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸ்பேஸ் பென் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நார்மல் பேனை மாதிரி நம்ம வந்து கீழேயே வந்து எழுதலாம். விண்வெளிக்கு வந்து போய் அங்கே வந்து எழுதினாலும் வந்து இது எழுத தான் செய்யும். இது வந்து எதுக்காக வந்து விண்வெளியில் வந்து நம்ம நார்மல் பேனாவை வந்து யூஸ் பண்ண முடியாது அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். நம்ம நார்மலாக எழுதுகிற பேனா வந்து நம்ம ஸ்பேஸில் வந்து போய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து எழுத முடியாது. அதுக்கு தான் நண்பன் மூவியில் வந்து சொல்லியிருப்பாங்களே, நம்ம பேனா யூஸ் பண்ண முடியாது, ஸோ அதுக்காக உள்ள ஸ்பெஷல் பேனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பென்சிலை வச்சு எழுதலாம்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பென்சிலை வச்சு அங்கே வந்து எழுத முடியும். ஆனால் வந்து பென்சிலை வந்து யூஸ் பண்ணும்போது அதோட நிப்னா வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா அங்கே வந்து விண்வெளி கழிவுகள் வந்து நிறையா வந்து சேர்ந்துருதுல. ஸோ அதுக்காக தான் அதை தடுக்கிறதுக்காக ஸ்பேஸ் பென் வந்து பார்த்திங்கன்னா வந்து தயாரிச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் நார்மல் பேனா வந்து கிராவிட்டினால தான் வந்து ஒர்க் ஆகுது. அதாவது இன்க்குனா வந்து கீழ் ஃபோர்ஸில் வந்து இழுக்குது. ஸோ அதனால தான் அந்த நிப்புக்கு வந்து கரெக்டான அளவு வந்து மை வந்து நம்மளால் எழுத முடியுது. அதுபோக வந்து பால் பாயிண்ட் பென் இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே வந்து கீழே நோக்கி தான் வந்து புஷ் பண்ணுறனால தான் வந்து அந்த மை இன்க்கு வந்து அந்த பாலில் வந்து ஒவ்வொரு ரொட்டேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகி வந்து எழுத முடியல. அந்த மை வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் எழுத முடியுது. இது வந்து நம்ம மேலே வந்து ஸ்பேஸுக்கு போய் வந்து எழுதுகிறோம் அப்படின்னா அங்கே வந்து கிராவிட்டி இதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து இன்க்கு வந்து கீழ் நோக்கி வந்து வராது. இந்த பால் பாயிண்ட் பெனில் முதற்கொண்டு கீழ் நோக்கி வராது. கொஞ்ச நேரம் எழுதும்போதே ஸ்ட்ரக் ஆகும். கொஞ்சம் எழுத அந்த இருக்கிற மைக்கு வந்து எழுத தான் செய்யும். எழுதிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே ஸ்ட்ரக் ஆகும். அப்படியே வந்து லைட்டாக இதாகும். அதுக்கடுத்து எழுதாமையே வந்து போயிடும். அதுபோக வந்து இந்த நார்மல் பேனா இருக்குல்ல, இதையுமே எழுதணும்னா இது சுத்தமாக வந்து அங்கே வச்சு எழுதவே முடியாது. இன்க் ஃப்ளோவே ஆகாது. ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்காக வந்து பேனா வந்து தயாரித்தாங்க. அதில் வந்து லிக்விட் நைட்ரஜனை வந்து நார்மல் இங்க் இருக்குன்னா அதில் லிக்விட் நைட்ரஜன் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு ப்ரெஷர் வந்து அங்கே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து அந்த கம்ப்ரஸ்டு லிக்விட் நைட்ரஜனை வச்சு தான் இது பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அங்கே ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. ப்ரெஷர் கிரியேட் ஆகுறதுனால மையை வந்து ஒரு ஃபோர்ஸில் வந்து தள்ளிக்கிட்டே இருக்கும் எனி டைம். ஸோ அதனால் இங்கே கிராவிட்டி இல்லாட்டினாலும் நம்மளால் நார்மலாக வந்து அந்த ஃபோர்ஸ்னாலேயே வந்து இங்க் வந்து முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து அழகாக வந்து எழுதிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஸ்பேஸ் பென் வந்து ஒர்க் ஆகுது. அதுபோக வந்து அதில் இங்க் வந்து வேறு டைப் யூஸ் பண்ணலாம். அதுபோக வந்து முன்னாடி பால் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே வந்து ஏதோ வந்து துருப்பிடிக்காத இதில் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 3000 சில இது வந்து 10,000 ரேஞ்ச் வரைக்கும் தான் போட்டிருந்தாங்க. அதுக்கு தான் அதோட ரேட் வந்து கூட அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை நம்ம இன்றைக்கே அந்த ப்ரெஷரை கிரியேட் பண்ணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பேனாவை எடுத்துக்கோங்க. அதில் வந்து ப்ரெஷரை வந்து நம்ம 2 விதமாக வந்து கிரியேட் பண்ணலாம், 3 விதமாக கூட வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்ம நார்மலாக வந்து வினிகர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே கார்பன் டை ஆக்சைடு வந்து வரும். அந்த இதை வச்சு ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து பலூனை யூஸ் பண்ணி வந்து ப்ரெஷரை வந்து கிரியேட் பண்ணலாம். அடுத்து மூணாவது வந்து நம்ம வந்து இந்த காற்றடிப்போம்ல பம்பு, அதை வந்து மேலே வந்து செட் பண்ணி காற்று வந்து அடித்து வந்து செட் பண்ணலாம். அந்த காற்றடிக்கிறதுல வந்து எனக்கு வந்து அது ஒர்க் ஆகலை. ஏன்னா காற்றடிக்கும் போல் வந்து முன்னாடி நிப்போட பிடிங்கிட்டு போயிடுது. ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுறதுனால. சரி, இன்றைக்கி சின்னதை வச்சு நம்ம வந்து செய்யலாம். 2 மெத்தட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பலூனை யூஸ் பண்ணி வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பேஸில் எப்படிடா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு இங்கே வச்சு எப்படி டெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து தலைகீழ வந்து வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு நீங்கள் எழுதணும். இப்போ வந்து நார்மல் பேனாவை வந்து நான் தலைகீழ வச்சு இந்த மாதிரி எழுதி காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நேரம் எழுதுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் சும்மா நார்மலாக கிறுக்க தான் செய்கிறேன். பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளோ நின்றுது. இந்த மாதிரி கிறுக்கி இருக்குமா, இப்போ பாருங்கள் ஃப்ளோ நின்றுச்சு. அதுக்கடுத்து எழுதலை. பார்த்தீங்களா, நார்மல் பேனா எழுதலை. ஸோ இதே மாதிரி தான் அங்கே கிராவிட்டியில் வந்து கொஞ்சம் தான் எழுதும். அதுக்கடுத்து வந்து அங்கே கிராவிட்டி இல்லாதனால வந்து இந்த மாதிரி வந்து எழுதாது. இதே பேனாவா அதுக்கடுத்து அப்படியே வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு எழுதுகிறேன். இப்போ கொஞ்சம் கிறுக்கம் போல் வந்து அந்த ஃப்ளோ வந்து இல்லாதனால கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ வந்து கிராவிட்டி கீழே நோக்கி தானே வருது. ஸோ இந்த மாதிரி வந்து கிறுக்கினா பாருங்கள், இப்படி அழகாக வந்து எழுத ஆரம்பிச்சிடும் பேனா. அதுக்கடுத்து அதே பேனாவை இன்னொருக்கு வந்து தலைகீழ வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், இது வந்து நீங்கள் கிறுக்குறீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து சுத்தமாக எழுதாது. அதுக்கடுத்து கீழே வச்சு எழுதுகிறோம் அப்படின்னா எழுத ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா, இது வந்து லைவாக வந்து டெஸ்ட் பண்ணி காட்டினது. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்பேஸில் வந்து ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு நீங்கள் லைவாக வந்து டெஸ்ட் பண்ணி காட்டலாம். அதுக்கடுத்து இதில் வந்து நம்ம சில நேரம் பேனா எழுதுனா ஊதுவோம் பார்த்தீங்களா, ஊதி வந்து எழுத வைப்போம்ல, அந்த ப்ரெஷரை கிரியேட் பண்ணி அந்த இதை வந்து கரெக்டாக வந்து டச் ஆகிற வச்சு எழுத வச்ச காலங்கள்லாம் இருக்குது. சரி, ஓகே. அதுக்கடுத்து இதை வந்து ப்ரெஷரை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்பேஸ் பென் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு பலூன் வந்து எடுத்துக்கிறேன். இதில் காற்றை ஊதிட்டு அந்த ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணி எழுத வைக்கிறதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ரீஃபில் மட்டும் தனியாக வந்து எடுத்துட்டேன். சரி, ஓகே. இப்போ ஊதிக்கிறேன் காற்று. இப்போ இந்த அளவுக்கு வந்து ஊதிட்டேன். ஊதுனதுக்கு அடுத்து இதை வந்து உள்ளக்க வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கே வந்து ரப்பர் பேண்ட்ஸ் வந்து போட்டுக்கிறேன்.
ஸோ இந்த ப்ரெஷர் வந்து போதும். ஆனால் பேனாக்கு இவ்வளோ பின்னாடி இவ்வளோ தூரத்துக்கு வச்சு வந்து இது பண்ண மாட்டோம். இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லி காட்டுறதுக்காக நான் வந்து காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து பலூன் அந்த மாதிரி வச்சாச்சு. ஸோ பலூனுக்கு உங்களுக்கே தெரியும், பலூன் வந்து ரப்பரில் இருக்கனால ரொம்ப வந்து ஊதுறோம் அப்படின்னா அங்கே வந்து உள்ளக்க வந்து வெளியே வந்து போக தான் பார்க்கும். ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து எப்படி எழுதுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்ம நார்மலாக எழுதுகிறோமா இந்த இது. ஸோ இதை வந்து தலைகளை வச்சு நீங்கள் வந்து எழுதி பார்க்கணும். அதுலேயும் எழுதுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நார்மலாக இந்த நல்லா தான் எழுதிக்கிட்டு இருக்குது. கீழே வச்சு எழுத மூலையும் எழுது தான் செய்யுது. சரி, ஓகே, இதை வந்து அப்படியே தலைகளை வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ தலைகளை வந்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எழுதுறதுனா கிறுக்கிறதுனா. இப்படி வச்சு தான் கிறுக்கிறேன். பார்த்துருப்பீங்க எவ்வளோ கிறுக்குன்னு கிறுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து எழுதிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு மெத்தடு. இதுதான் ஸ்பேஸ் பென். அதுபோக வந்து இதில் வந்து நல்ல மையினா கொஞ்சம் நிறைய வர மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. நாம் நார்மலாக எழுதுறதோட இது வந்து கொஞ்சம் மை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வரும். ஸ்பேஸ் பென்னில் வந்து ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆனாலும் நம்மளுக்கு வந்து ஃப்ளோ வந்து கரெக்டாக தான் எப்பயுமே வந்து கரெக்டாக தான் வந்து வரும். அதுக்கேற்ற மாதிரி உள்ளக்க வந்து லிக்விட் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே, இப்போ வந்து இது வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. இதை வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். இது அடுத்த மெத்தட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து சிரஞ்ச் வந்து தேவை. நீடிலோட வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீடியில் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். இது வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காக தான். அதுபோக அந்த நீடியில் வச்சு அந்த சிரஞ்ச் இருக்குல்ல, இதை வச்சே வந்து ப்ரெஷர் கிரியேட் பண்ணாமான்னு பார்த்தேன். அதுவுமே ஓவர் ப்ரெஷர் ஆகுது. ஸோ அதனால் அது வந்து கரெக்டாக வந்து வரல, பெருசாகவும் இருக்குது. சரி, ஓகே, இதில் வந்து நீடியில் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இதை தனியாக வந்து எடுத்ததுக்கு அடுத்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து முன்னாடி வந்து கேப் இல்லாத மாதிரி தான் இதில் இருக்குது. சரி, ஓகே, இந்த முனையை வந்து வெட்டிட போகிறோம். வெட்டினதுக்கு அடுத்து இதுக்குள்ளே வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து பண்ணுற மாதிரி செட் பண்ண போகிறோம். அது என்ன ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, வினிகர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா. ஸோ அந்த பேக்கிங் சோடா 2 இதை தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ போல் வந்து அது மிக்ஸ் ஆகிட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போ போல் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அடியில் வந்து கிரியேட் ஆகும். கொஞ்சம் லோ ப்ரெஷர் தான் நம்மளுக்கு தேவை, ரொம்ப ப்ரெஷரும் நம்மளுக்கு தேவையில்லை. அந்த ப்ரெஷர் வந்து எப்பயுமே வந்து அழுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து பண்ணால் போதும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இதை முன்னாடி உள்ளதை மட்டும் வெட்டிடுறேன். அந்த நீடிலுக்கு மேலே உள்ள இருக்குல்ல, அது தேவையில்லை. இதை வந்து நீடியில் மட்டும் தனியாக வந்து அதிலேருந்து எடுத்தாச்சு. இதில் வந்து சின்னதாக ஓட்டை இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி வச்சு தான் வந்து லாக் வந்து இப்படி பண்ணிட போகிறோம். பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ஒட்டிடலாம். ஸோ இங்கே தான் வந்து ரியாக்ஷன் வந்து நடக்கும். இதுக்கடுத்து கேஸ் மட்டும் தான் நம்ம வந்து உள்ளக்க வந்து இது பண்ண போகிறோம். இதுக்கடுத்து இந்த பேனா இருக்குது பார்த்தீங்களா, பேனாவில் இதை வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுது இதில். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து நம்மளுக்கு அந்த ப்ரெஷர் வந்து இங்கேருந்து வந்து கரெக்டாக கிரியேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி வந்து அழகாக ரெடி பண்ணியிருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 இதை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். பேக்கிங் சோடா. இந்த பேக்கிங் சோடா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்து கடைசியாக வந்து வினிகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடா கொஞ்சம் போல் தட்டிக்கிறேன். தட்டி இதை வந்து போட்டுக்கிறேன். இதில் வந்து ஈஸியாக வந்து போயிடும் பேக்கிங் சோடா. ஃப்ரெண்ட்ஸ், பேக்கிங் சோடாவை இந்த அளவுக்கு வந்து வச்சுருக்கோம். அதுக்கு மேலே வந்து இதை வந்து லாக் பண்ணிடலாம். இதை நல்லா லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு இங்கே ஃபெவிக்விக் வந்து அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடலாம். அதுக்கடுத்து இதுக்குள்ளே வினிகரை வந்து நம்ம கடைசி தான் வந்து இன்சர்ட் வந்து பண்ணுவோம். அது எப்படி அப்படின்னு சொல்லிடுறேன். நல்லா கேப் இல்லாமல் வந்து ஒட்டிக்கிறோம். ஸோ கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து வரவே வராது, ஏன்னா ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இதில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து வினிகர் வந்து ஆட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இது வந்து ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா, இதில் வினிகரை ஆட் பண்ண அடுத்த செகண்டு இதில் வந்து இப்படி வச்சுருவோம், அழுத்திட்டு ஒட்டிடுவோம். ஸோ அப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கேஸ் மட்டும் வந்து அந்த ப்ரெஷரை வந்து கிரியேட் பண்ணோம். சரி, ஓகே, இதில் வந்து வினிகரை எப்படி ஆட் பண்ண போகிறோம்னா, இந்த நீடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீடில் வந்து இன்னொரு சிரஞ்சில் வந்து இந்த மாதிரி வந்து நார்மலாக அந்த நீடில் வந்து போட்டுக்கோங்க. இதில் வந்து வினிகரை வந்து எடுத்து இந்த இதுக்குள்ளே வந்து கரெக்டாக வந்து போகும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து அந்த ஓட்டை வழியாக, ஏன்னா சின்ன ஓட்டை தான் அது. ஸோ அந்த ஓட்டை வழியாக வந்து வெளியே அந்த மாதிரி வந்து பாருங்கள், நீடில் வந்து உள்ளக்க வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வச்சு வினிகர் வந்து இன்சர்ட் வந்து பண்ணிடுவோம். வினிகரை வந்து இந்த அளவு வந்து பண்ணிவிட்டு அப்படியே வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும்போது அப்படியே வந்து இந்த இதை வந்து லாக் பண்ணிடுவோம். ஸோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். சரி, ஓகே, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து வினிகரை வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு இந்த அளவு வந்து வினிகர் எடுத்துருக்கோம். இதுவே வந்து போதுமானது தான். இதை வந்து உள்ளக்க வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் வந்து பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, நம்மளுக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் வந்து வரும். ஸோ அதனால் ஏர் பபிள்ஸ் எல்லாம் நீக்கிடுங்க. ஏர் இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, நீக்கியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து அதில் கரெக்டாக வந்து உள்ளக்க வந்து வர மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள் வச்சாச்சு. எல்லாத்தையும் ரெடியாக வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வினிகரை வந்து உள்ளக்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பண்ணியாச்சு. பண்ணோன்னே பாருங்கள் எவ்வளவு லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த வினிகர் வந்து பட ரியாக்ஷன் இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து உள்ளக்க வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து லீக்கேஜ் ஆகி உள்ளக்க வந்து ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணும். அவ்வளோதான். இங்கேயே பாருங்கள் வினிகர் வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து நல்லா நடக்குது. முட்டையாக வந்து வந்திருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நடக்கட்டும். இப்போ வந்து ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகிருக்கும். இங்கேயும் வந்து நம்ம லைட்டாக வந்து அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. சரி ஓகே, இது எப்படி எழுதுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இதை வந்து எழுதி பார்க்க போகிறோம், எப்படி வந்து எழுதுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பேப்பரை வந்து எடுத்துக்கிறேன். சரி ஓகே, இதில் வந்து எழுதி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எவ்வளோ திக்காக எழுதுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு லெவல் வந்து ப்ரெஷருங்க. நல்லா எழுதுது, திக்காக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி எழுதுனால தான் நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா ஸ்பீடாக வந்து எனக்கு வந்து அந்த இது தெரியுது, நல்லா வந்து எழுதுது. இன்க்குமே நல்லா வந்து ஃபோர்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. நிப்பில் வந்து பாருங்கள், நம்ம எழுதி முடித்ததுக்கு அடுத்து அப்படியே வந்து எவ்வளோ இது வருந்துக்கிட்டே இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து எழுதி முடிச்சிருவோம். எழுதி முடித்ததுக்கு அடுத்தும் வந்து நிப்பில் வந்து மெதுவாக வந்து வரும். நல்லா வந்து மையம் வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து அதை வந்து ஃபோர்ஸ்னால் வந்து கிடைக்கிது. ஸோ இது வந்து இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 100% சூப்பராக வந்து வருது. இப்போ வந்து இப்படி எழுத போகிறோம், தலைகீழ. இப்போ வந்து கிறுக்க தான் போகிறோம். இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு இது பலூன் மெத்தடே நல்லா தான் ஒர்க் ஆச்சு. இது அதுக்கு மேலே ஒர்க் ஆகும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா ப்ரெஷர் வந்து ஹெவியாக இருக்குது. பாருங்கள், தலைகீழ வச்சு கிறுக்கிக்கிட்டே இருக்கேன். அதாட்ட எழுதுதுங்க. எவ்வளோ நாள் எழுதிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு எப்பயுமே நிற்காது. ஏன்னா பால் பாயிண்ட்டுக்கு வந்து அந்த மைய இங்க் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இதாங்க ஸ்பேஸ் பென். இதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இதை வந்து கண்டிப்பாக ஸ்பேஸில் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா ப்ரெஷர் வந்து கரெக்டாக கிரியேட் ஆகுது. மைய இன்கை வந்து ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் பாயிண்டில் வந்து படுற மாதிரியே வந்து வச்சுருக்கு. ஸோ இது 100% வந்து ஒர்க் ஆகுது. பாருங்கள், எழுதிக்கிட்டே இருக்கலாம். இன்கோட ஃப்ளோ வந்து பாருங்கள் மேலே வந்து வந்துடுதுங்க. ஸோ இந்த மெத்தடு சூப்பராக வருது. பாருங்கள் எவ்வளோ இன்க்கு வந்துக்கிட்டே இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதோட இன்கோட ஃப்ளோ வந்து இன்னும் ஹை ப்ரெஷர்னால நல்லா கிரியேட் ஆகி நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ அதனால் இது வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். இப்போ வந்து அந்த பேப்பரை எடுத்து இன்னொரு தண்ணியில் அகைன் வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வாட்டர் வந்து எடுத்துக்கிறேன். அதாவது வாட்டருக்கு அடியில் வச்சு எழுதினாலும் வந்து எழுதுங்க. நார்மல் பேனா வச்சு எழுதுறதோட இது வந்து நல்லா எழுதும். பாருங்கள், எழுதுதுங்க. பேப்பர் தான் இதாகுது, ஆனால் வந்து அந்த கோடு போடுறேன் பாருங்கள், அழகாக வந்து ஃப்ளோ ஆகிறனால எழுதுது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு போகாது இந்த இது. சரி, இன்னொரு பேப்பரில் வந்து எழுதி காட்டுறேன். சரி, இந்த அட்டையிலே எழுதி காட்டுறேன். இந்த அட்டையை வந்து தண்ணியில் நல்லா முக்கிடலாம். இப்போ பாருங்கள், முக்கியாச்சு. முக்கிட்டு பாருங்கள் சூப்பராக எழுதுதுங்க. இப்போ எழுதிட்டு வெளியே வச்சு எழுதினாலும் பாருங்கள் நல்லா எழுதும். தண்ணியில் முக்கியாச்சு. பாருங்கள் அந்த அட்டையில் வந்து எவ்வளோ அழகாக எழுதுதுன்னு பாருங்கள். ஸோ இதுதாங்க கரெக்டாக ஒர்க் ஆகுது. நம்ம நார்மல் பேனா வச்சு எழுதுகிறோம் அப்படின்னா அது வந்து சரியாக இதாகாது. அதுக்கடுத்து எழுதுனதுக்கடுத்து வெளியே வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்கள் அப்படியே அந்த இதோட இது வந்து கண்டினியூஸ் வந்து கிடைக்கும். கண்டினியூஸாக வந்து எழுதும். சரி ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்பேஸ் பென் வந்து 100% வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. நண்பன் படத்தில் வந்து அவங்க வந்து ப்ரொஃபஸர் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள பேனை தான் அது. வந்து அவங்க வச்சுருக்கிறதுனா ரேட் ரொம்ப கூட இருக்கும். ஸ்பேஸ் பென் வந்து அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து கூடிக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த மாதிரி அழகாக வந்து ஏதாவது சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ணி இதை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ப்ரூவ் பண்ணி நீங்கள் வந்து காட்டலாம். வாட்டரில் எழுதுறதா இருக்கட்டும், வாட்டரில் நல்லா அட்டை இல்லாட்டினா கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறத வச்சு நீங்கள் எழுதி காட்டுங்க, கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பேனா வந்து ரெடி பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிம்பிளான மெத்தடில், செலவு ரொம்ப கம்மி தான். இதில் நார்மலாக பார்த்துருப்பீங்க, பேக்கிங் சோடா வினிகர் வச்சுருக்கோம். பலூன் வச்சு செய்கிறீங்க அப்படின்னா ஒரே ₹1 ₹2 செலவில் வந்து நீங்கள் வந்து ரப்பர் பேண்ட்னா போட்டு சூப்பராக ரெடியே பண்ணிடலாம். சரி ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.